வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடி இந்த திட்டத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் எப்பொழுது துவக்க இருக்காரு, எத்தனாயிரம் மக்கள் இந்த நகைக்கடன் தள்ளுபடி திட்டத்தில் பயன்பெற இருக்காங்க, யாருக்கெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி திட்டத்தை முதலமைச்சர் விஜய் விரிவாக்கம் செய்ய இருக்கார். ஏன்னா தேர்தல் வாக்குறுதிகளில் இது குறிப்பிடவே இல்லை. இருந்தாலும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் நகைக்கடன் தள்ளுபடி இதை குறித்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு அறிவிப்பை வெளியிட காத்துக்கிட்டு இருக்காருங்க மக்களே. ஸோ நீங்களும் இப்போந்தே பார்த்தீங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி எப்பொழுது வரும் அப்படின்றத வெயிட் பண்ணலாம். கிட்டத்தட்ட செப்டம்பர் 1லேருந்து செப்டம்பர் 10ஆம் தேதிக்குள்ளார இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற திட்டத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் வெளியிடுவார் அப்படின்றத நாம் எதிர்பார்க்கலாங்க. ஸோ கண்டிப்பாக செப்டம்பர் 5-6 தேதிகளில் இந்த நகைக்கடன் தள்ளுபடி திட்டம் தமிழகத்தில் நடைமுறையில் இருக்கும் அப்படின்றது எல்லோர் மத்தியிலுமே பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக காணப்படுது. கண்டிப்பாக நகைக்கடன் தள்ளுபடிக்கு யார் யாரெல்லாம் தகுதியானவர்கள், யாரெல்லாம் தகுதி அற்றவர்கள் இப்படின்ற ஒரு பட்டியலை அமைச்சர்கள் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகளுக்கு, கூட்டுறவுத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவுகள் பெறப்பட்டிருக்குங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடியை முதலமைச்சர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக அதிக அளவில் வழங்க போகிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா 5 சவரன், தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள 5 சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி குறித்த முக்கிய அறிவிப்பில் இந்த தகவல் இதை தான் சுட்டி காட்டுகிறது. கூட்டுறவு மற்றும் அரசு உதவி பெறும் வங்கிகளில் 40 கிராமுக்கு மிகாமல் உள்ள நகை பெற்ற ஏழை எளிய மக்களுக்கு இந்த தள்ளுபடியை கொடுக்கலாம் அப்படின்ட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த தள்ளுபடிக்குண்டான ஒரு மாபெரும் அறிவிப்பை வெளியிட போகிறதா தகவல்கள் வந்திருக்கு. ஸோ ரெடியாகிக்கோங்க, நகைக்கடன் தள்ளுபடி குறித்த ஒரு மாபெரும் அறிவிப்பை முதலமைச்சர் விஜய் அவர்கள் வெளியிட இருக்காருங்க. ஸோ தற்சமயம் பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்கள், கூட்டுறவு சங்க பணியாளர்கள் மற்றும் தவறான ஆவணங்களை வழங்கியவர்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி செல்லுபடி ஆகாது என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிதாக பயனாளிகள் பட்டியலில் அடிப்படையில் வரும் முதல் தேதி, நகைகளை திரும்ப பெறும் தேதி 2 முறை பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கப்படுகிறது. அண்டை மாநில அடையாள அட்டைக்கு தொடங்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. அண்டை மாநில அடையாள அட்டைகளை வைத்திருப்பவர் மற்றும் ஏற்கனவே உடன் அடைத்தவர்களுக்கு இது விலக்கு அளிக்கப்படாது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்றத குறிப்பிடலாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தாங்க நமக்கு பார்த்திங்கன்னா அந்த நகைக்கடன் தள்ளுபடி திட்டத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொண்டு வர இருக்கார்கள். ஸோ நகைக்கடன் தள்ளுபடி 3லேருந்து 5 சவரன் வரைக்கும் இந்த நகைக்கடன் தள்ளுபடியை முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொண்டு வராங்க. அரசாணை யாரெல்லாம் நகைக்கடன் பெற தகுதியானவர்கள், தமிழக அரசால் அரசாணை சொல்லுவாங்க. வழங்கப்பட்ட குடும்ப அட்டையில் வழங்கப்பட்ட 1 அல்லது 1க்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் அல்லது 1 அல்லது 1க்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் அல்லது 1 அல்லது 1க்கு மேற்பட்ட பொதுமக்களின் மொத்த எடை அப்படின்னு பார்க்கப்ப 4000. ஸோ இது மாதிரி தாங்க பார்த்திங்கன்னா அந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒரு அறிவிப்பை முதலமைச்சர் விஜய் அவர்கள் எப்பொழுது இப்போ வெளியிடுவார் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடியை பெரிய அளவில் பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க முதலமைச்சர் விஜய். ஸோ கிட்டத்தட்ட 3லேருந்து 5 சவரன் வரைக்கும் நகைக்கடன் வாங்கிய அனைவருக்குமே இந்த தள்ளுபடியை வழங்கலாம் அப்படின்ற மாதிரி பெரிய பேச்சுகள் போயிட்டுருக்கு. இப்போந்தே உங்களை தயார்படுத்திக்கோங்க. அதுவும் உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் இந்த நகைக்கடன் தள்ளுபடியாக தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொண்டு வர போகிறாருங்க. ஸோ ரெடியாகிக்கோங்க மக்களே. தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்களுடைய பட்டியலையும் விரைவில் வெளியிட போகிறாங்க. அதற்கான அப்டேட் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் நடக்குது. புதிய அப்டேட் வந்த உடனே பார்த்திங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடியில் மீண்டும் ஒரு மாற்றங்கள் இருக்கலாம் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் இந்த நகைக்கடன் சம்மந்தப்பட்ட செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் வராதே. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.